அப்ப பார்த்தாள் சோபிருச்சது அபிவாத்யைரம் பரத்வாஜம் தபோதனம் ஸ்ருணோஷிகச்சித் பகவன்னே சுபிச்சாநாமயம் புரே கச்சிச்சயுக்தோ பரதா ஜீவன் ஜபிஜமாதர. 3 கேள்வி சுவாமி காட்டாளாம் பரத்வாஜரே. என்ன காட்டாள்? அயோத்தியில ரேஷன் இல்லாம இருக்கான்னு காட்டாளாம். ரேஷனை கொண்டு வச்சுட்டு போட்டானே நம்ம ஊர்ல போறபோது வெள்ளக்காரன். சுபிக்ஷாநாமயம் புரே சுபிக்ஷாநாமயம் புரே. ரேஷன் இல்லாமல் இருக்கா, வியாதி இல்லாமல் இருக்கா, ப்ளூ ஜுரம் இல்லாம இருக்கான்னு கேட்டாள். சுபிக்ஷாநாமயம் புரே கச்சிச்சயுக்தோ பரத. பரதன் க்ஷேமமா இருக்கானா? எங்க அம்மாக்கள்லாம் உயிரோட இருக்காளா? ஜீவன் ஜபிஜமாதரா. அம்மாக்கள்லாம் ஜீவனோட இருக்காளா உயிரோடன்னு கேட்டாளாம். பரதன் க்ஷேமமா இருக்கானான்னு கேட்டாள். அம்மாவெல்லாம் உயிரோட இருக்காளான்னு. அயோத்தியில ரேஷன் வியாதி இல்லாமல் இருக்கான்னு கேட்டாள். இப்படி 3 கேள்வி கேட்டாள். இதுக்கு பரத்வாஜர் உங்க அம்மாவெல்லாம் சௌக்கியம்னாருனா பரதனுக்கு என்னமோன்னு தோணும். பரதன் க்ஷேமந்தான்னாக்க அம்மாக்கள்லாம் இருக்கோ என்னமோன்னு தோணும். அவருக்கு ஒரு அம்மா இல்ல, 350 அம்மா சுவாமிக்கு. என்ன பண்ணினான்? அந்த பரத்வாஜருடைய அந்த வைதிகாலுக்கு இருக்கிற சாமர்த்தியம் இருக்க, அந்த வேதத்தை கற்ற மகான்களுக்குள்ள ஒரு பெருமையை காட்டுறார் வால்மீகி. பிரத்யுவாஜரம் ஸ்மிதபூர்வம் பிரகிருஷ்டவது. புன்சிருப்போட பரம சந்தோஷத்தோட பரத்வாஜர் சொல்ல ஆரம்பிச்சாளாம். அவர் சந்தோஷப்பட்டு ஆனந்தப்பட்டு சொல்றதா இருந்தா அங்க யாருக்காவது ஏதாவது ஒரு ஆபத்துல இருந்தா அப்படி சொல்லிருப்போம். என்னமோ நீ காட்டுறதெல்லாம் சரித்தான்னா அப்படின்னா ஆரம்பிப்பார் அழுதுகின்ற. அப்படி சொல்லலன்னு ஸ்மிதபூர்வம் அவர் அந்த சந்தோஷமா புன்சிருப்போட பேச ஆரம்பிக்கிற போது அயோத்தியில சர்வமங்கலமும் இருக்குன்னு ஆமா சுவாமியினுடைய மனசுல படணும்னு ராமனுடைய மனசுல அப்படி சொன்னாலாம். ஸ்மிதபூர்வம் பிரகிருஷ்டவது பங்கதிக்தஸ்து பரதா ஜடிலஸ்வாம் பிரதீட்சதே. சொன்னாலாம். அப்பா பரதனுடைய உடம்பெல்லாம் கஞ்சலம் விழுந்து புழுதி படிஞ்சு உடம்பெல்லாம் சேரு ராமா ராமான்னு கத்திக்கிட்டு இருக்க, நீ வரப்போற திக்க பாத்துட்டு இருக்கான் பரதன். நாளா பங்கதிக்தஸ்து பரதா ஜடிலஸ்வாம் பிரதீட்சதே. சுகாச்சாரியர் சொன்னாள் பாகவதத்துல. பரத்வாஜரை காட்ட போது பரத்வாஜர் சொன்னாராம், அப்பா பரதன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? கோமூத்ரயாவகம் ஸ்ருத்வா பிராதரம் வல்கலாம்பரம் மகாகருணிகோ தப்யது பரதம் சிரவாசம். அப்பா பரதன் கோமூத்திரத்துல எவ அரிசிய பக்குவம் பண்ணிவிட்டு மறையுரிவை கட்டிக்கிண்டு தலையில ஜட்ட போட்டுக்கிண்டு ராமா ராமான்னு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த கோமூத்திரத்துல பச்சனம் பண்ணத்தை 2-3 குடி நிச்சயம் சாப்பிடறான்னு ஆளாம். இதை கேட்டு சுவாமி ஹோன்னு கதறினாளாம். சுவாமி ராமன் ஏன் நாள் மகாகாருணிகா தப்யது. கருணாமூர்த்தியாம் ஸ்ரீராமன். காருணிகான்னு சொன்னா போறல்லே, மகாகாருணிகோ தப்யது. அது பெரிய சமுத்திரம், கருணா சமுத்திரம் ஸ்ரீராமன். அப்படி இல்லாமனா இந்த இங்கிலீஷ் வருஷம் 1958 கப்மா ராமாயணம். மகாகாருணிகோ தப்யது பரதம் சிரவாசம். கருணாமூர்த்தியான பிரபு கதறினாளாம். இஞ்சையும் பரத்வாஜர் பங்கதிக்தஸ்து பரதா ஜடிலாம் பிரதீட்சதே. கஞ்சலம் கொட்டி பரதன் மேலே புழுதி எல்லாம் படிஞ்சு உடம்பெல்லாம் ஒரே சிவராயிருந்து ராமா ராமான்னு கத்தின்னு இருக்கான்னு சொன்னாலாம்.